ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கிளிக் செக்கிங் பத்தி தான் பார்க்க போறோம். இதை யூஸ் பண்ணி எப்படி ஆண்ட்ராய்டு மொபைல், ஐஓஎஸ் மொபைல்லாம் ஹேக் ஆகுது ஒரு வெப்சைட்டால அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்குன்னா நம்ம சேனல்ல புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இதுக்காக நம்ம வந்து நிக்டோ டூலை இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிற ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு நீங்க வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு Ctrl+Shift+ கொடுங்க. கொடுக்க உங்களுக்கு வந்து இதோட சைஸ் பெருசாகும். எதுக்காக நான் இதை பெருசு பண்றேன்னா உங்களுக்கு அப்பதான் வீடியோல வந்து கிளியரா தெரியும். இப்போ வந்து நம்ம புதுசா ஒரு கமாண்டை இங்கே போட போறோம். sudo apt update and upgrade. ஓகே, இந்த இடத்துல இதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சூடோ ஏபிடி அப்டேட் அண்ட் அப்கிரேட்னா என்ன அப்படின்னா, சூடோங்கிறது வந்து ரூட் யூசர் கிட்ட பர்மிஷன் கேட்குறோம். எதுக்காகனா நார்மல் யூசரால எந்த ஒரு சேஞ்சஸையும் பெருசா பவர்ஃபுல்லான சேஞ்சஸ் எதையுமே பண்ண முடியாது சிஸ்டம்ல. அதனால நம்ம வந்து ரூட் யூசர் கிட்ட பர்மிஷன் கேட்குறோம். என்னன்னு கேட்குறோம்னா ஏபிடியை அப்டேட் அண்ட் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஏபிடினா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோர் வழியாக தானே இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதே iOS இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஆப் ஸ்டோர் வழியாக இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் லினக்ஸில் நம்ம ஏதாவது ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணுறதுனா இந்த ப்ளே ஸ்டோர் வழியாக இன்ஸ்டால் பண்ணுறோம். ப்ளே ஸ்டோர்னா இந்த ஏபிடி தான் நான் வந்து ப்ளே ஸ்டோர்னு சொல்கிறேன். இங்கே வந்து ப்ளே ஸ்டோர் மாதிரி தான் இது பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால நான் வந்து ஏபிடி தான் அப்படி சொன்னேன். இப்போ ஏபிடிக்குள்ள வந்து நம்ம டூலை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஏபிடி வந்து அப்டேட் பண்ணுறோம். எதுக்காகனா இதுக்குள்ளே இருக்க டூல் எல்லாமே புது வெர்ஷனில் இருக்கா இல்லை பழைய வெர்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அது இன்கேஸ் பழைய வெர்ஷனில் இருக்குது, புது வெர்ஷன் டூலும் அவைலபிள் இருக்குன்னா அதை வந்து அப்கிரேட் பண்ணுன்னு இங்கே சொல்கிறோம். இங்கே வந்துட்டு நீங்கள் இதை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிஸ்டமோட பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அப்டேட் அண்ட் அப்கிரேட் ஆயிரும். இதை நான் ஏன் கொடுக்காம இருக்கேன்னா இதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் இதை வந்து கொடுக்கல. இப்போ நிக்டோ டூலை இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா sudo apt install nicto-y. இது என்ன பண்றோம்னா சூப்பர் யூசர் கிட்ட பர்மிஷன் கேட்குறோம். அதாவது ரூட் யூசர் கிட்ட பர்மிஷன் கேட்குறோம். என்னன்னா ஏபிடி வழியா நான் நிக்டோ டூலை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதனால என்ன பண்றோம்னா sudo apt install nictoங்கிற அந்த டூல் நேமை போட்டுரும். போட்டு இங்கே -y நான் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா இந்த டூல் வந்து இன்ஸ்டால் ஆகையில இது எவ்வளோ எம்பியில் இருக்குது, நம்ம சிஸ்டமில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறத நமக்கு டிடெக்ட் பண்ணி காமிக்கும். அப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு கொஷின் வந்து நிற்கும். நீங்கள் வந்து NRYன்னு தாங்க பார்க்க முடியும். N கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஒய் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுன்னு அர்த்தம். N ஃபார் நோ, Y ஃபார் எஸ். ஸோ நான் வந்து ஒய் கொடுத்து என்ட்ரு பண்ணணும். அதை நான் வந்து முன்னாடியே கொடுத்துட்றேன் -yன்னு சொல்லி. இப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இது ரன் ஆகி இன்ஸ்டால் ஆயிடும். ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால இந்த கமெண்ட் வந்து கொடுக்கல. இப்போ நம்ம வந்து ஒரு சைட்டை டெஸ்ட் பண்ணோம். கிளிக் செக்கிங் வனபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி அது வழியாக தான் நம்ம வந்து அட்டாக்காக பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு வந்து ஒரு சைட் தேவை. அந்த சைட்டை வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வழியாக நம்ம எடுத்துக்கலாம். இதுக்காக நான் வந்து டெஸ்டிங் சைட்டை தான் எடுக்கிறேன். நான் வந்து எந்த ஒரு கரண்ட் சைட் ஒர்க்கிங் சைட்டில் இருக்கிறது எதுவுமே எடுக்கல. டெஸ்டிங்காக வச்சிருக்க சைட் தான் எடுக்கிறேன். PHP லாகின் போட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த சைட் தான். இது வந்து டெஸ்டிங்காக இருக்கக்கூடிய சைட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லீகல் தான். இப்போ மேலே இருக்கக்கூடிய யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே டெர்மினல் வந்துருங்க. டெர்மினல் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா nicto-h கொடுத்து அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிடணும். இங்கே என்ன மீனிங்னா nicto-hங்கிற வந்து நிக்டோ எனக்கு ஹெல்ப் பண்ணு இந்த சைட்டை டெஸ்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இது என்ன பண்ணும்னா இதுகிட்ட இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த சைட்டில் இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே PHP அவங்களே வந்து PHPன்னு கொடுத்துட்டாங்க. சில சைட்ஸில் வந்து PHP கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணி பண்ண முடியும். லாகின் பேஜஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே PHP சர்வர் இருக்கும். அதை வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியும். ஆனால் லீகலாக நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னா இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு தான் செக் பண்ணுவீங்க. அப்படி PHP சர்வர் இருந்துச்சுன்னா அந்த சர்வர் வந்து என்ன வெர்ஷனில் இருக்குங்கிறத இது எடுத்து கொடுக்கும். அதை எதுக்காக நம்ம பார்க்குறோம்னா ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோட வெர்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ PHP வந்து ஒரு பழைய வெர்ஷனில் இருக்குன்னா அந்த பழைய வெர்ஷனுக்கு என்ன வனபிலிட்டி இருக்குங்கிறத நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட முடியும். அதை யூஸ் பண்ணி இதை எக்ஸ்ப்ளாய்ட்டும் பண்ணிட முடியும். நீங்கள் ஒரு எத்திக்கல் ஹேக்கராக இருக்கீங்க, ஒரு கம்பெனிக்குள்ளே போயிருக்கீங்கன்னா டெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு சைட்டை கொடுக்குறாங்கன்னா அதை வந்து என்னென்ன வெர்ஷனில் இருக்குங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. எப்படி ஹேக் பண்ணுறாங்க, என்ன வனபிலிட்டி இதுக்கு வந்து ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாதுங்கிறது எல்லாத்தையும் ரிப்போர்ட்டாக கொடுப்பீங்க. அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்படி தான் வந்து எத்திக்கல் ஹேக்கரும் பென் டெஸ்டரும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ என்ட்ரு கொடுத்ததும் என்ன ஆகுதுன்னா இது வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுது. ஸ்கேன் பண்ணிட்டு இந்த சைட்டோட ஐபி கொடுத்துருது. இந்த ஐபி வந்து இப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூடாது. இந்த இடத்துல நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா
லோட் பேலன்சரை போட்டு ஐபிஸ் வந்து மல்டிப்ளை பண்ண வச்சிடலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த சைட்டை பிடிக்காத ஒருத்தர் வந்து பிளாக் ஹேட் ஹேக்கரை ஹையர் பண்ணி இந்த சைட்டை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அந்த சைட்டோட ஐபியை ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எதுக்காகனா, இந்த சைட் வந்து டிடாஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கறக்காக. இப்போ இந்த இடத்துல லோட் பேலன்சர் எதுவுமே போட கிடையாது. லோட் பேலன்சருங்கிறது என்னன்னா, ஐபிஸை வந்து ஃபேக்கா குடுத்துரும். இப்போ நீங்க வந்து ஒரு ஐபில லோட் பேலன்சர்ல வந்து டிடாஸ் அட்டாக் போடுறீங்கன்னா, அது வேற ஒரு ஐபிக்கு ஸ்விட்ச் பண்ணிரும். ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அந்த சைட் வந்து டவுன் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ண பார்க்கும். அதுதான் வந்து லோட் பேலன்சர். அது ஏடபிள்யூஸ்லயும் இருக்கு, அஷ்யூர்லயும் இருக்கு. இந்த டெக்னாலஜியை பத்தி நான் அடுத்தடுத்த வீடியோல தெளிவா சொல்றேன் ஃபியூச்சர்ல. நெக்ஸ்ட் வந்து இந்த சைட் என்ன நேம்ல ஹோஸ்ட் ஆயிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுவும் முக்கியம் தான். ஏன் சொல்றேன்னா, இது எந்த இயர்ல இருந்து இந்த சைட் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அது என்னென்ன கான்ஃபிகரேஷன் எப்பப்போ பண்றாங்கங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் போர்ட் 80. இதுவே சொல்லப்போனா ஒரு பெரிய மிஸ்டேக் தான். எந்த ஒரு லாகின் பேஜஸ்க்குமே போர்ட் 80ல ஹோஸ்ட் ஆகவே கூடாது. ஏன் சொல்றேன்னா, போர்ட் 80 வந்து HTTPயோட போர்ட்டு. HTTPங்கிறது என்னன்னா, இப்போ நீங்க இந்த இடத்துல உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா, இது வந்து சர்வருக்கு ரீச் ஆகையில என்கிரிப்டடா போகணும், ஹேஷஸா போகணும். டைரக்டா உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டா போச்சுன்னா, ஈஸியா ஹேக்கர் வந்து வயர்ஷார்க் டூலுக்கு யூஸ் பண்ணி மேன் இன் த மிடில் அட்டாக் பண்ணி அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை எடுக்க முடியும். அதனால தான் இந்த வீடியோ எப்படி பண்ணணுங்கிறது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். சாரி, இந்த டெஸ்ட்டை எப்படி பண்ணணுங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். அதை போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இதில் நான் சொன்னேன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால தான் நான் இதில் சொல்லல. அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல யூசர் நேம் ஐடியை எடுக்க முடியும். இது ஒரு டைப் ஆஃப் வல்னரபிலிட்டி தான். அடுத்தது வந்துட்டு இது வந்து என்னன்னா, நம்ம டைம் எந்த டயத்துல நம்ம வந்து டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், டைம் அண்ட் டேட் வந்து எடுத்து கொடுக்கும். எப்போதுமே நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. எந்த டூலை நீங்க ரன் பண்ணீங்கனாலும் அதில் டேட் அண்ட் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு கம்பெனி டெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த டேட் அண்ட் டைம் அவங்க பார்ப்பாங்க, எப்போ டெஸ்ட் பண்ணீங்கிறது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க ஒரு முக்கியமான ஒன்று கிடைச்சிருக்கு. என்ஜினெக்ஸ் சர்வர் வழியா நமக்கு வந்து இங்க சைட்டு ஹோஸ்ட் ஆயிருக்கு பப்ளிக்கா. அதோட வெர்ஷன் எடுத்து கொடுத்துருக்கு. இதோட வெர்ஷன் ஆஃப் வல்னரபிலிட்டிஸையும் நம்மளால எடுக்க முடியும். அதை யூஸ் பண்ணி சர்வர் லெவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் பண்ண முடியும். நீங்க ஒரு சர்வர் லெவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் பண்றீங்கன்னா, அதுக்கு கண்டிப்பா பக் பவுண்டி ப்ரோக்ராம்ல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதனால இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து பக் பவுண்டி ப்ரோக்ராம்ல தான் அமௌண்ட் கிடைக்கும். அதுக்காக இந்த சைட்டை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் பண்ணீங்கனாலும் ஒண்ணுமே கிடைக்காது. இது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய சைட். இங்க சொல்லுது பாருங்க, ஆன்டி கிளிக் செக்கிங் ஃபினிஷ் வந்து நமக்கு செட் பண்ணவில்லை அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்கு. இங்க இது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றேன். இப்போ நான் சொன்ன யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணனா இது வந்து அடுத்த பேஜ்குள்ள போகும். ஆனா இங்க நம்ம வந்து கிளிக் செக்கிங் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இங்க யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் இது வேற ஒரு மலிஷியஸான சைட்குள்ள போகும். அந்த சைட்ல வந்து ஒரு பேலோட் இருக்கும். அது உடனே அந்த சைட்குள்ள போன உடனே டவுன்லோட் ஆகி உங்க போன்ல வந்து இன்ஸ்டால் ஆயிரும். iOS இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி, சீக்கிரமா இன்ஸ்டால் ஆகி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா இப்போ வந்து iOSக்கு வந்து இந்த சைட் வந்து ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி சைட்ஸ்லாம். ஏன்னா இப்போ வந்து அவங்க நல்லாவே அப்டேட் பண்ணிட்டாங்க. மலிஷியஸ் சைட் எதுவுமே ஓப்பன் ஆகாத மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா ஆண்ட்ராய்டுக்கு வந்து சில போன்ஸ்ல அந்த டெக்னாலஜி இருக்கு, சில போன்ஸ்ல இல்ல. பழைய வருஷன் எல்லா போனுக்குமே இது ஒர்க் ஆகுது இந்த அட்டாக். அதனால வந்து இப்போ நான் இதுக்குள்ள போனதும் ஒரு பேலோட எனக்கு டவுன்லோட் ஆயிரும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ வந்து நான் இந்த சைடு வந்துக்கிறேன். இங்க வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண பேலோட் இருக்கு. சிடி பேலோட்ஸ்குள்ள ஃபோல்டருக்குள்ள வந்துடுறேன். இப்போ எல்எஸ் கொடுக்குறேன். சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல சிடிங்கிற வந்து சேஞ்ச் டைரக்டரி, நான் ஃபோல்டருங்கிற அந்த டைரக்டரிக்குள்ள போயிருக்கேன். டைரக்டரிங்கிறது ஒன்றும் இல்லை, டர்னல் வந்து நம்ம ஃபோல்டர்ஸை டைரக்டரின்னு தான் சொல்லுவோம். அதனால சிடி சேஞ்ச் டைரக்டரி விட்டு ஃபோல்டருக்குள்ள வந்துடுறேன். சாரி, அந்த பேலோடுங்கிற ஒரு டைரக்டரிக்குள்ள வந்துடுறேன். எல்எஸ் கமெண்ட்ங்கிறது எனக்கு லிஸ்ட் பண்ணி இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நான் பார்க்கணும்னு சொல்றேன். அப்போ வந்து இந்த பேலோட தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போறோம். இப்போ இதை கிளிக் பண்ணதும் எனக்கு அந்த பேலோடு வந்து வேற ஒரு சைட்குள்ள போய் டவுன்லோட் ஆகணும். அப்படி நான் செட் பண்ணிட்டேன்னா இவங்க யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணிட்டு போயிடுவாங்க. உள்ள போனதும் அந்த பேலோடு வந்து ரன் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்ல எம்எஸ் கன்சோல் இதை வச்சு நம்மளால கனெக்ஷனை எடுக்க முடியும். அதை நான் வந்து இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணல, ஏன்னா அது நம்ம பழைய வீடியோஸ்ல ரெகுலராக போடுறதான். அது எப்படி கனெக்ஷன் எடுக்கணுங்கிறதுலாம் அந்த வீடியோவில் பாருங்க. இப்போ நான் சொன்னேன்னா இருக்கிறது புரியாம போயிடும். அதனால நான் வந்து அதை சொல்லலை. ஓகே, இப்போ இதுக்குள்ள போய் இந்த பேலோடோட நம்மளால கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஈஸியா வந்து மொபைலை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். கேலரி, அதுக்கப்புறம் கேமராஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாமே பண்ண முடியும். நான் உங்களுக்கு வேணா ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிச்சிடறேன். ஓகே, இப்போ நான் வந்து எம்எஸ் கன்சோலை ரன் பண்ண ஆரம்பிச்சதும் நான் இந்த இடத்துல என்ன பண்றேங்கிறத நல்லா பாருங்க. இப்போ வந்து இந்த டூல் வந்து ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணுது. செக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன செட் பண்றேன்னா, யூஸ் மல்டி ஹேண்டிலரை செட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் மல்டி ஹேண்ட்லர்.
இது என்ன பண்ணும்னா, எனக்கு வந்து பேலோடையும் என்னோட அந்த பேலோடோட கனெக்ட் ஆயிருக்க மொபைலையும், சிஸ்டமையும் ஒண்ணா எனக்கு வந்து மானிட்டரிங்காக எடுத்து குடுக்கும். இங்க நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, எந்த வெர்ஷன நம்ம அட்டாக் பண்ண போறோம்? ஆண்ட்ராய்டோட இத செட்டப் பண்ண போறோம். ஸோ நான் வந்து ஆண்ட்ராய்டுக்கு குடுத்துக்கிறேன். ஆண்ட்ராய்டு வழியா மெட்டாபீட்டர்ல கனெக்ஷன் எடுத்து எனக்கு ரிவர்ஸ் டிசிபி கனெக்ஷன் எடுத்து குடுன்னு சொல்றேன். இங்க வந்து ஒய்யான்னு கேட்கும். நீங்க வந்து இத பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் பண்ண தான் போறேன். ஸோ நான் வந்து ஒய் குடுத்துக்கிறேன். என்னோட மெட்டாஸ்ப்ளாய்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். ஏன்னா, இத நான் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணி வச்சிருக்க மெட்டாஸ்ப்ளாய்ட். ஓகே. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, போர்ட் நம்பரும் இருங்க. செட் எல் போர்ட் எல்ஓஎஸ் செட் பண்ணணும். எல்ஓஎஸ்ல நான் செட் பண்ணிட்டேன். இந்த ஐபி வந்து நான் அந்த பேலோட்ல குடுத்துருக்க ஐபி. எந்த பேலோட்னா இருங்க. ஆ இங்க எடுத்துக்கலாம். சிடி குடுத்து பேலோட்ஸ்குள்ள போய்க்கிறேன். எல்ஓஎஸ் எடுத்துக்கிறேன். ஓகே. இங்க குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த Spotify பேலோடு. இதுல குடுத்துருக்க ஐபி தான் நான் வந்து இங்க குடுக்குறேன். எதுக்காகனா, எனக்கு அப்பதான் அந்த ஐபியோட இது கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து போர்ட் நம்பர் குடுக்குறேன். இந்த போர்ட் நம்பர் வந்து அதே தான். இந்த பேலோடுக்கு என்ன போர்ட் நம்பர் குடுத்தனோ, அதே போர்ட் நம்பர் தான் இங்க குடுத்துருக்கேன். அப்பதான் வந்து எனக்கு கனெக்ஷன் ப்ராப்பரா இருக்கும். இப்ப நான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட்ன்னு குடுக்கணும். ஓகே. எக்ஸ்ப்ளாய்ட் நான் குடுத்ததும் இது என்ன ஆகும்னா, எனக்கு வந்து ரன் ஆயி அந்த ஃபைல் வந்து ஏதாவது மொபைல் டவுன்லோட் ஆயிருக்கா அப்படின்னு காட்டும். இங்க வந்து எனக்கு ஏன் ஃபெயில்டு காட்டுதுன்னா, யாரும் அந்த பேலோட டவுன்லோட் பண்ண கிடையாது. அதனால ஃபெயில் காட்டுது. இன்கேஸ் அந்த ஃபைல் அந்த பேலோட் வந்து டவுன்லோட் ஆயிருச்சுன்னா, இங்க வந்து எனக்கு கனெக்ஷன் கிடைச்சிரும். நான் வந்து அந்த மொபைல ஃபுல் ஆக்சஸ் எடுத்துக்க முடியும். ஆனா விக்டிம்க்கு வந்து தெரியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் லாகின் ஆயிட்டு வெளிய போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியும். இதுலருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கலாம்னா, ஒன்ஸ் வேற ஒரு பேஜுக்குள்ள ரீடைரக்ட் ஆகுதுனாலே, அந்த டேப க்ளோஸ் பண்ணிருங்க. மேல வந்து குரோம்ல இருக்கக்கூடிய டெம்ப் ஃபைல்ஸ கிளியர் பண்ணிருங்க. ஏதாவது அன்வான்டடா ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆயிருந்தாலும், அத டெலீட் பண்ணிருங்க. இன்கேஸ் அப்படி ஃபுல்லாவே உங்க மொபைல் டவுன்லோட் பண்ணியும் கொஞ்சம் ஹீட் ஆகுற மாரியோ, இல்ல வந்துட்டு ரொம்ப அன்வான்டடா நெட் இழுக்கிற மாரியோ, இல்ல ஹேங் ஆகுற மாரியோ இருந்துச்சுன்னா, ஃபோன ஃபுல்லா ஃபேக்டரி ரீசெட் பண்ணிருங்க. அதான் பெஸ்ட்டு. அப்பதான் நீங்க வந்து சேஃபா இருக்க முடியும். இதே நீங்க வந்து ஒரு கிளையன்ட் சைடு, அதாவது ஒரு ஐடி சைடு போறீங்கன்னா, ஐடில வந்து நீங்க ஒரு எத்திக்கல் ஹேக்கராவோ, இல்ல பென் டெஸ்டரா போறீங்கனாலோ, இது எல்லாத்தையும் நீங்க வந்து ப்ராப்பரா ஹேக் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ஃபிக்ஸையும் தெரிஞ்சிருக்கணும். அதுலேருந்து எப்படி நீங்க கம்பெனிய சேஃப் பண்ணணுங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் உங்களோட ரியல் ஒர்க். அப்படிதான் நீங்க வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கராவும், பென் டெஸ்டராவும் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோல உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் எத பத்தின வீடியோ வேணும்ங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம வந்து மேக் பண்ணிடலாம்.